ஸோ நம்ம எதை பார்க்குறோமோ இல்லையோ, ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு வாடகை வீட்டுக்கே நீங்கள் போறீங்கனாலும் அந்த நடுப்பகுதி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறணும். ஆனால் அதில் போய் ரொம்ப அடைச்சி போட்டு நிறைய விஷயம் போட்டு வைக்கிறது, அது ஒரு வாஸ்து குறைபாடாக இருக்கு. சூரியன் கிரகத்தை நம்ம என்ன திசை சொல்லுவோம் அப்படின்னா கிழக்கு. அந்த கிழக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, கிழக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா, தெற்கு மூலை சரியில்லாதா இருக்கு அப்படின்னு இருந்தாலே உடல்நல பிரச்சனை. மெயினா அந்த இடத்துலயே தேவையில்லாத பிரச்சனை வருது. அந்த இடத்துல நான் விற்கவும் முடியல, தேவையில்ல. நான் வீடு கட்ட நினைச்சிருக்கேன், ஆனா இப்போதைக்கு கட்டல இல்லை, ஆனா என்னோட அந்த இடம் பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி ஹவை நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாஸ்துவா என்ன நம்ம வீட்டுல பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாம வீட்டுனாலதான் சில விஷயங்கள்லாம் பிரச்சனை பெருசா இருக்கு. அதை பத்திலாம் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. நம்ம போய் நார்மலா போய் கோவில் வழிபாடு பண்றது, மருத்துவமனைக்கு அழைகிறது, நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்கு மூல காரணமே வாஸ்து தான். ஒரு வீட்டுல அந்த வீட்டின் அமைப்பு வாஸ்து சரியில்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை உச்சத்தை போய் தொடும். ஒருத்தருடைய உயிரை கூட ஒரு ரொம்ப நோயாளி ஆக்கக்குண்டான அமைப்பே வாஸ்துக்கு நிறைய இருக்கு. சோ நம்ம எதை பாக்குறோமோ இல்லையோ, ஒரு வீடு கட்டுறீங்க, இல்ல ஒரு வாடகை வீட்டுக்கே நீங்க போறீங்கனாலும் நிச்சயமா வாஸ்து ரொம்பவே முக்கியமான விஷயம். வாஸ்து என்ன மாதிரியான பாதிப்பு, என்ன கிரகம் என்ன மாதிரி வலுவாக இருந்தாலும் பாதிப்பாக இருந்தாலும் என்ன மாதிரியான வீட்டுல நம்மளுக்கு குறைபாடு ஏற்படும், என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். முதல்ல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி. அந்த வடகிழக்கு பகுதி அடைப்பா இருக்குது, இல்ல அந்த பகுதியில கனமான பொருட்கள் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா வாஸ்து பிரச்சனை இருக்குது, அதன் பாதிப்பு நிச்சயமா வரும். ரெண்டாவது தென்மேற்கு பகுதி பலவீனமா இருக்குது. அந்த தென்மேற்கு பகுதி ரொம்ப பலவீனமா ஏதாவது ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறது, இல்ல வீட்டின் நடுப்பகுதி அதிகமா அடைபட்டு இருக்கிறது. அந்த நடுப்பகுதி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறணும், ஆனா அதுல போய் ரொம்ப அடைச்சு போட்டு நிறைய விஷயம் போட்டு வைக்கிறது, அது ஒரு வாஸ்து குறைபாடா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது தேவைப்படக்கூடிய வெளிச்சமே இல்லாம ஒரு இருளடைஞ்சு போயிருக்கும் பாத்தீங்கன்னா. ஒரு சில வீட்டுல காத்தே இருக்காது, காத்து வரதுக்கு வெளிச்சமே பட முடியாது, வெளியில இருந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சமே உள்ள வர முடியாது, அந்த அளவுல நிறைய வீடுகள் இருக்கும். அது மெயினா வாஸ்து குறைபாடு உள்ள வீடு. நிச்சயமா வாடகை வீடாக இருந்தாலுமே சொந்த வீடா இருந்தாலுமே பாதிப்பு அதிகம். இதுல சொந்த வீடுக்கு ரொம்ப பாதிப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா, வீடு எப்பவுமே சுத்தம் இல்லாம போறது. அதாவது வீடை நம்ம கிளீன் பண்ணணும் அப்பைக்கப்ப எடுத்து, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், பிறகு பண்ணலாம்னு சொல்லி அசுத்தமா போறது. ஒரு குப்பைய பெருக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு அது பாட்டுக்கு விட்டாலுமே அதுவுமே வாஸ்து குறைபாடு உள்ள சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுவுமே வீட்டுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு மூலையில தள்ளினா நம்மள மூலையில தள்ளிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. குப்பையை மூலையில தள்ளக்கூடாது, அதை பெருக்கி குப்பை பாக்ஸ்ல தான் போடணும், இல்லைன்னா நம்மள மூலையில ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க முன்னாடியில இருந்தே. அடுத்து பாத்தீங்கன்னா, ரொம்ப உடஞ்ச பொருள் வீட்லயே கிடக்குது, அதை போடணும்னு நினைச்சுக்கிறேன், போடவே முடியல, இல்ல மறந்துடுறேன், இல்ல அது பாட்டுக்கு கிடக்கட்டும் அசால்ட்டா வருது. அதே மாதிரி அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அது அங்க இங்க கிடக்கிறது, இந்த மாதிரியான இடங்கள், அதாவது கரெக்டா துருப்பிடிச்ச பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், உடைந்த பாத்திரங்கள், இதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அது இருக்கவே கூடாது. கிழிஞ்ச துணிகள், ட்ரெஸ் ஒரு சின்ன கிழிஞ்சலா இருக்கா, அதையும் அப்புறப்படுத்தணும். அதெல்லாம் இருக்கவே கூடாது வீட்டுல. அதெல்லாம் இருந்தாலே வாஸ்து குறைபாடு. அதன் மூலமாவும் ஏற்கனவே வாஸ்து குறைபாடு இருக்கும்போது இந்த கிழிஞ்ச துணி, உடைஞ்ச பாத்திரம், துருப்பிடிச்ச விஷயங்கள், பொருட்கள் எல்லாம் இருக்கும்போது கூடுதல் ஒரு வாஸ்து பிரச்சனையை தான் அது கொடுக்கும். சரிங்களா? இது பொதுவா என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படின்னா, மன அழுத்தத்தை கொடுக்குது, மனச்சோர்வை கொடுக்குது. அதாவது வீட்டுக்கு வந்தாலே நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகரிக்க காரணமே இந்த வாஸ்து பிரச்சனை தான். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையில நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது, அதுல நம்ம என்ன திசையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது சூரியன் கிரகத்தை நம்ம என்ன திசை சொல்லுவோம் அப்படின்னா கிழக்கு. அந்த கிழக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, கிழக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா மதிப்பு குறையும், கௌரவமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்காது, ஏதாவது ஒரு அவமானம் சேரும். தந்தை வழி மூலமா தந்தைக்கு ஏதாவது ஒரு அவமானம், தந்தை வழி உறவுகள் மூலமா சண்டை, நம்மளுக்கே தன்னம்பிக்கை குறைஞ்சிரும், தைரியமே இல்லாம ஒரு பயம் உணர்வோட இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சந்திரன். அவர் என்ன திசை அப்படின்னா வடமேற்கு திசை. அந்த வடமேற்கு திசையில என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி இடமாற்றம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்பதான் ஒரு 10 நாள் ஆகுது, மறுபடியும் ஏதாவது ஒரு இஷ்யூ, இல்ல ஒரு 2 மாசம் ஆகுது, மறுபடியும் ஏதாவது ஒரு இஷ்யூனால ஒரு வீடு இடமாற்றம் பண்றது, ஆபீஸ் இடமாற்றம் பண்றதுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒரு இடமாற்றம் பண்றது. அடுத்து நம்ம பார்க்க போறது அப்படின்னா குரு பகவான் வடகிழக்கு. இந்த வடகிழக்கு பகுதியில நம்ம சரியா இல்லாம இருக்குது, இல்ல அதுக்கு தேவையான
பொருட்கள் இல்லாம போட்டு அடைச்சு வச்சிருக்கோம், ஈசானியத்துல போட்டு எல்லாத்தையும் போட்டு மொத்தமா அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா மெயினா தடைபடுறது கல்வி தாங்க. உங்களுடைய குழந்தைகளின் கல்வி தடைபடும். என்ன படிச்சாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சாலும் சரி, நல்லா படிக்கிற குழந்தைகளா இருப்பாங்க. ஆனா அந்த படிப்புக்கு உண்டான அமைப்பு, படிப்புக்கு உண்டான வழி ஏதாவது ஒரு வகையில் அடைஞ்சிரும். இதற்கு மெயினான காரணம் நல்ல மனக்குழப்பம் ஏற்படும். என்னப்பா இவ்வளவு தூரம் தெளிவான பிள்ளை என்ன இப்படி குழம்பி போய் கிடக்கு, நல்ல வரவேண்டிய ஒரு வாய்ப்பு தட்டி போயிடும். நாளைக்கே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதா இருந்துச்சு, நான் செலக்ட் ஆயிட்டேன், ஆனா ஏன் வரல? இந்த பாதிப்பு இருக்கும்போது கண்டிப்பா, அதாவது நல்ல வரக்கூடிய வாய்ப்பு வர்ற மாதிரி வந்து தட்டி போகும். வராமே இருக்கிறது ஒரு பிரச்சனை, ஆனா வந்துட்டு தட்டி போகிறது ரொம்ப பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். இவர் எந்த திசை அப்படின்னா மேற்கு திசை. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா முயற்சி, ரொம்ப எஃபெக்ட் போடுறாங்க, ஆனா அந்த பலன் வந்து தாமதமா வந்து சேருது. இதுதான் பொதுவாவே சனி பகவான் மேற்கு திசை இருந்தாங்கன்னா, அதாவது மேற்கு திசையில பாதிப்பு இருந்துச்சுன்னா கொடுக்குறாங்க. மேலும் செவ்வாய் வந்து தெற்கு. இப்படி செவ்வாய் வந்து தெற்கு மூலை சரியில்லாதா இருக்கு அப்படின்னு இருந்தாலே உடல்நல பிரச்சனை. மெயினா ஒருத்தருக்கு உடல்நிலை பிரச்சனையா இருக்குது அப்படின்னா நம்ம தெற்க தான் பார்ப்போம். வீட்டோட தெற்கு அமைப்பு எப்படி இருக்குது, உடல்நிலையில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்குது. அடுத்து வந்து பார்க்க போறது அப்படின்னா தென்கிழக்கு. இந்த தென்கிழக்கு யாரோட இது பண்ணு பாத்தீங்கன்னா சுக்கிரன் பகவான். இவர் வந்து அக்னி மூலை, ரொம்ப கோபத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, இது யாரு மெயினா கொடுக்குறாரு? சுக்கிரன் பகவான் தென்கிழக்கு மூலையில சரியாக இல்லாம இருக்குது. அந்த தென்கிழக்கு மூலை வந்து அக்னி மூலை. அந்த அக்னி மூலையில நம்ம சம்பந்தமே இல்லாத பாத்ரூமை கட்டிட்டோம், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா தண்ணீர் தொட்டி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் விஷயம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, ஏதாவது ஒரு கோபம், அந்த கோபம் வந்து தீர்மானம் கேட்டா ஒரு 5 நிமிஷம் கோவலா இருப்பாங்க, பழையபடி சண்டை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வந்து புதன். வருமானம் தடைபடும், தொழில தாமதம் ஏற்படும். என்னதான் ஒரு தொழில் நல்ல வருமானம் வந்து கிடந்த தொழில், நம்ம வீடு மாறிட்டோம், வீடு கட்டும் போது கவனிக்காம வாஸ்து பார்க்காம கட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் தென்மேற்கு. குடும்ப தலைவரோட முடிவிலே குழப்பம் ஏற்படும். அவர் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம இருப்பார். அவருடைய குடும்ப சூழலிலும் சரி, அவருடைய சொந்த தொழில் வேலையிலும் சரி, ஒரு நிலையான தன்மையோட இருக்க மாட்டார். குழப்பத்துல மாத்தி மாத்தி பேசுவாரு. தேவையில்லாத ஒரு விஷயம், பண சேமிப்புங்கிறது இருக்காது, சிரமமாவே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில பணம் போய்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரகத்தின் அடிப்படையில, திசையின் அடிப்படையில உள்ள பாதிப்புகள் பார்த்தாச்சு. இது பாதிப்புகள் நமக்கு வராம இருக்க என்ன பண்ணலாம்? பொதுவாவே வந்து இந்த பாதிப்புகள் இருந்தாலே ஹோம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வீட்டுல சண்டை, சச்சரவு, ரொம்ப முக்கியமான விஷயமா உடல்நல குறைவு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பணம் சேமிப்பு, முக்கியமா திருமணம் தாமதம் ஏற்படும். குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி பதட்டத்திலையும் மன அழுத்தத்திலையுமே இருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில வழிபாடுகள் இருக்கு. அதாவது முக்கியமா சொல்ற வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்கள் வீட்டிலையும் சரி, உங்களுடைய இடத்துல, அதாவது இப்ப வீடு வாஸ்து சரியில்லை, சரி ஓகே, நான் இடம் இப்பதான் வாங்கி போட்டிருக்கேன், அந்த இடத்திலேயே தேவையில்லாத பிரச்சனை வருது, அந்த இடத்துல நான் விற்கவும் முடியல, செய்யல, நான் வந்து வீடு கட்ட நினைச்சிருக்கேன், ஆனா இப்போதைக்கு கட்டல இல்லை, ஆனா என்னோட அந்த இடம் பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் மண் அள்ளிட்டு வந்து விநாயகர் கோவில் இருக்கு பாத்தீங்களா, விநாயகர்கிட்ட போய் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. டெய்லி போய் கொஞ்சம் வச்சு வழிபாடு பண்ணுங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகள் சுமூகமா தீர்ந்துடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. இது வந்து குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்ப பெரிய வழிபாடா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு, ரொம்ப மன தைரியம் ஏற்படும். அடுத்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஞானம் மன தெளிவு ஏற்படும். முக்கியமா அடுத்து துர்க்கியம்மன் வழிபாடு. இந்த வழிபாடுலாம் நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. மெயினா வந்து துர்க்கியம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாடு. ஏன்னா என்னதான் நம்ம வழிபாடு பண்ணாலும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். இல்லைன்னா அனைத்து தெய்வமே ஒதுங்கி போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வீடு கட்டுறீங்க அப்படின்னா முதல்ல போய் உங்களுடைய குலதெய்வத்திட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்துருங்க. அப்படி வாங்கிட்டு வந்துட்டு தொடங்குனீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன தடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். எப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, இதற்கு நீ என்னன்னு சரி பண்ணிக்கும்னு சொல்லி முன்னாடியே முன்னெச்சரிக்கையும் காமிச்சிரும், அதற்கு உண்டான தீர்வையும் காமிச்சிரும். சோ நிச்சயமா தெளிவா யோசிச்சு உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட இந்த வாஸ்து பிரச்சனையை சரி பண்றதுக்கு உண்டான வழிபாடை பண்ணுங்க. அதற்கேற்றபடியான தெளிவான அமைப்புல வீடு கட்டுங்க. இதே மாதிரி மற்றொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.